வணக்கம். வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி விவசாய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறப்போகுது. இதில் விவசாயம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எளிமையான தீர்வை நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரியான பிரசன்ன முறைகளை நம்ம கற்றுத்தரப்போகிறோம். இதில் மண், விதை, நோய்கள், பூச்சி, அதுக்கான மருந்துகள், மகசூல், இயற்கை சீற்றங்கள், ஆடு மாடு கோழி பண்ணைகள் இருக்க பிரச்சனைகள், இப்படி விவசாயத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே பிரசன்னம் மூலிமா எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி கிரக அமைப்பு, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். விவசாயம் பார்க்கக்கூடாது அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது. ஒரு உணவு தேவைக்காக, இல்லை வீட்டு தோட்டத்துக்காக, குடும்ப தேவைக்காக, நண்பர்களுக்காக, ஒரு ரிசர்ச்சுக்காக, இல்லை ஒரு குறிப்பிட்ட ரகத்தை வளர்த்தெடுக்கிறதுக்காக, விதைகளை பரப்புறதுக்காக, கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு ஒரு பொழுதுபோக்காகவோ நண்பர்களுக்காகவோ மற்ற பர்பஸுக்காக விவசாயம் செய்கிறவங்களை என்றைக்குமே ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் விவசாயத்தை பண்ணலாம். ஆனால் குறைந்த அளவில் பரப்பு வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு விவசாயத்தை முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டு செயல்படுறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ சொல்ல போகிற அமைப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா, இது ஒரு சீரியஸாக நிறைய வீடியோக்கள் சொல்லிகிட்டே வருவோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு வீடியோலையுமே குறிப்பிட்ட கிரக அமைப்பை சொல்லி ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இது ஒரு சிலவங்களுக்கு லக்னாதிபதி சந்திரன் வலுவாக இருந்து அல்லது தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுயஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். ஆனால் ஓவராலாக பொதுவாக பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆகும். நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ டைரெக்டாக அந்த பாயிண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். சந்திரன் 4, 6, 8, 12 இருந்தால் நீங்கள் விவசாயத்தை முழு நேர தொழிலாக அதை மட்டுமே நம்பி பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு சந்திரன் 4 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சந்திரன் அப்படின்னா தான் உங்கள் மனசு, சந்திரன் அப்படின்னா தான் நீங்கள் உடம்பு, உங்கள் மனசு, நீங்கள் செய்கிற செயல்கள், நீங்கள் அனுதினமும் பண்ணுற வேலைகள், நீங்கள் பார்க்குற நபர்கள் எல்லாமே உங்கள் சுற்றுச்சூழலுக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சந்திரனை பொறுத்து தான் இருக்குது. அதனால் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படின்னா ஒரு சொகுசு, சொஃபஸ்டிகேஷன், ஒரு சௌகரியம், லக்ஸூரியஸ் எண்ணம், நம்ம ஒரு சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, ஒரு குறிப்பிட்ட முதலீடு பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்கிறது 4ஆம் பாவம். ஸோ மனசை குறிக்கிற சந்திரன் அந்த 4ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும், சிறப்பாக பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணால் இன்னும் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பண்ணான்ற எண்ணம் தோணி அதையே ஓவர் செலவாகிறது. இல்லைன்னா பெரிய அதிகப்படியான தொகையை உள்ளே வச்சு பெரிய ப்ராஃபிட் இல்லாமல் நஷ்டமாகிறது. இப்படியான ஒரு கண்டிஷன்ஸை சந்திரன் 4 இருக்கும்போது அந்த விவசாயிக்கு ஏற்படுத்திடுது. ஸோ அதனால் அவர் அந்த விவசாயத்தில் நஷ்டமடைகிறாரு. ஸோ 4 சந்திரன் இருக்கிறவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப சொகுசாக ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்காம, எது செஞ்சால் அந்த விவசாயம் கரெக்டாக வருமோ, எது செஞ்சால் அந்த பயிர் கரெக்ட் ப்ரொடக்ஷன் வந்துடுமோ, எது செஞ்சால் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குமோ அதை பக்காவாக பார்த்து அதை மட்டும் செஞ்சிடணும். எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும், தோட்டம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த பயிரை இப்படி தான் பண்ணுவேன், இந்த உரம் தான் போடுவேன் அப்படின்னு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுல, முதலீடு பண்ணுறதுல கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அடுத்து சந்திரன் 6 இருந்தால் நீங்கள் ஏன் விவசாயத்தை முழு நேரமாக பண்ணக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது நோய்கள் அதிகமாக ஏற்படுற ஸ்தானம், கடன் வாங்குகிற ஸ்தானம், பிரச்சனைகள் ஆகிற ஸ்தானம். ஒன்று அவங்க பண்ணுற பயிர்களில் நோய் பாதிப்பு, பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல், இல்லை பாக்டீரியா தொற்று, இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுறதுக்கு, பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி விலை கிடைக்காம, நிறைய காம்படிஷன், ஒரே ஏரியாவிலேருந்து நிறைய பொருள் போகிறதுனால விலை கிடைக்காம, விலை கம்மியாகி எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்காம போகிறது, அதனால கடன் ஆகிறது.
இல்லை புழு பூச்சி பாதிப்புனால அதுக்கு மருந்து அடித்து அதுக்கு செலவழிச்சே கடன் ஆகிறது. இப்படியான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம் வம்பு வழக்குன்னு சொல்லும். இப்போ இந்த தடம் பிரச்சனை, குத்தகை பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, நில பிரச்சனை, பத்திர பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 6ல் சந்திரன் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருக்கா, நில பிரச்சனை இருக்கா, தட பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயிரை பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்காமல், அதாவது அதிக செலவு பண்ணாமல் முன்கூட்டியே எப்படியெல்லாம் தயார்படுத்திக்கணும், பஞ்சகாவியை அடித்து இல்லைன்னா மூலிகைப்பூச்சி விரட்டி அடித்து எந்த நோயோ எந்த பூச்சியோ தாக்காத அளவு பயிரை தயாராக வச்சுக்கணும், கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் 6ல் சந்திரன் நிற்கிறவங்களுக்கு சொல்லப்படுற அட்வைஸ். ஸோ 6ல் சந்திரன் இருந்தால் நீங்கள் கூடுதல் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான், மற்றவங்களை விட நீங்கள் கூடுதல் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஓட இன்டர்லிங்க் தான். ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அது பெருக ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு இடி மின்னல், இல்லை வறட்சி, இல்லை கரண்ட்டு ட்ரிப் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து கரண்ட் வராமல் போகிறது, இல்லை சூறாவளி காற்றடிக்கிறது, இயற்கை சீற்றங்கள்னால அல்லது பெரிய நோய் தொந்தரவுனால பெரிய அளவு பாதிக்கப்படுறது. ஃபுல்லாக ஒரு நோய் வந்து அந்த பயிர் ஃபுல்லாக பரவி ப்ரொடக்ஷனே பாதிக்கப்பட்டு அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே லாஸ் ஆகிறது. திடீர்னு ஏற்படுற நோய்கள், திடீர்னு ஏற்படுற பாதிப்புகள் எல்லாமே இந்த 8ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ சந்திரன் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி விளைவுகளையும் குறிக்கும். அதே மாதிரி நம்மளுமே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும், இந்த பயிரை பண்ணால் குறைஞ்ச பரப்பில் ஹெவியான பணம் வந்துடும், இந்த பயிரை பண்ணால் அதிக வேலை செய்ய தேவையில்ல, நல்ல லாபம் வந்துடும் அப்படின்னு நம்மளே ஒரு மைண்டு கால்குலேஷனில் ஒரு பெரிய தொகையை எதிர்பார்த்து, பெரிய லாபத்தை எதிர்பார்த்து சரியாக கால்குலேட் பண்ணாமல் ஆசையில் பேராசையில் இறங்குற அமைப்பும் 8ஆம் இடம் தான். ஸோ 8ல் சந்திரன் இருக்கிறவங்க பேராசைப்படாமல் சரியான கால்குலேஷனை போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. கணக்குகளை மட்டும், ஆசைகளை மட்டும், விருப்பத்தை மட்டும் முன்னிறுத்தாமல் நடைமுறை சிக்கல்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் 8ஆம் இடத்தோட முக்கியமான பணி. 12ஆம் இடம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். 12ஆம் இடம்னு சொன்னாலே விரயம்தான், நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது எது தொட்டாலும் செலவு தான். உழைப்பாக இருக்கட்டும், ஆள் கூலியாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், இல்லை பயிருக்கு செய்யப்படுற செலவுகளாக இருக்கட்டும், எதை தொட்டாலும் அதிக செலவு வரும் அப்படிங்கிறது 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களும் முழு நேர விவசாய தொழிலாக பண்ணுறப்போ செலவுகளில் கவனம் வைக்கணும். அத்தியாவசிய செலவுக்கு மட்டும் பண்ணணும். முன்கூட்டியே எல்லாத்தையும் போதுமான அளவு நோய் வராமல், பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் கவனத்தில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் விவசாயம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அடுத்த வீடியோவில் வேறு எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் முழு நேர விவசாயமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம்.